வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லாம் பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஓகேவா. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் அப்டேட் பண்ண ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஃபார் த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கான பே லெவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பே லெவல் 7 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் பேவே வந்து பார்த்தீங்கன்னா 44,000 1,42,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, சரிங்களா. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 15, சரிங்களா. 15, ஓகேவா. 15 இந்த போஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கான ரிசர்வேஷன் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 வேகன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேகன்சி வந்து அன்ரிசர்வ்லையும், இன்னொரு வேகன்சி வந்து ஷெட்யூல் ட்ரைப், ஓகேவா, ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்டுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இன் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷனல் ரிக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து SST BN RW SCH. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் ஃபார் த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ரிக்ரூட்மெண்ட் அப்சர்வேஷனை பற்றின தனி வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ இதுக்கான பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து அரௌண்ட் 69,000 69,595 ருபீஸ் பெர் மந்த் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே இருக்குது, டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த technical assistant post in Satish Dhawan Space Center for Diploma in Electronics and Communication Engineering ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC STயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், அன்ரிசர்வ்ட் OBCயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இதுக்கான நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய DOS கண்ட்ரோலில் பீரியாடிக் மெரிட் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ சிஸ்டம் படி உங்களுக்கான எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. ஸோ உங்களுக்கு மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம், ஜஸ்ட், பார்க் இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.